ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மரபு போற்றும் மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 3 சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழ் மரபு போற்றும் மாமன்னர் பெரும்பிடுகு முத்திரையர். ஸோ இவருடைய இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுவரன் மாறன். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த ஆளுகையை வந்து புகழும் பொருட்டு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க, நினைவு அஞ்சல் தலை. ஸோ அதற்காக நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த பெரும்பிடுகு முத்திரையர் அப்படிங்கிறவர் பண்டைய தமிழ்நாட்டின் ஆட்சியாளர். ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு அந்த மைய பகுதியை வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த மைய பகுதி, அதாவது திருச்சி, தஞ்சாவூர், இந்த இடங்களெல்லாம் இந்த முத்திரையர் வம்சம் வந்து ஆண்டுட்டு இருந்திருப்பாங்க. சுமார் 40 ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வம்சம் தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எதற்காக இவருடைய நினைவு அஞ்சல் தலையானது வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது நிர்வாக நிலைப்புத்தன்மை, ஆளுகை விரிவாக்கம், கலாச்சார பாதுகாப்பு மற்றும் போர் வெற்றிகளின் சிறப்பை நினைவு கூறும் பொருட்டு தான் இந்த அஞ்சல் தலையானது வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9th செஞ்சுரி ஹாஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப சோழ வம்சத்தினர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த முத்திரையர் வம்சத்தை வெற்றி கண்டு அவர்களுடைய ஆட்சி எடுத்து அமைத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ்நாட்டினுடைய மைய பகுதியில இந்த முத்திரையர் வம்சம் தான் ஆண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா சாணைக்கல்லில் சிந்து எழுத்துக்கள். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டினமருதூரில் பார்த்தீங்க அப்படின்னா சாணைக்கல்லில் சிந்து எழுத்துக்கள் வந்து கிடைக்கப்பெற்றிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா எந்த சிந்துவில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களுடன் இந்த தூத்துக்குடி பட்டினமருதூரில் கிடைக்கப்பெற்றுள்ள அந்த சாணைக்கல்லில் உள்ள எழுத்துக்களும் ஒத்து போகின்றன. ஸோ இது மட்டும் இல்லாமல் பட்டினமருதூர் மட்டும் இல்லாமல் நார்வே நாட்டில் ஓஸ்லோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாணைக்கல்லானது கிடைக்கப்பெற்றுள்ளது இதே மாதிரி எழுத்துக்களுடன். ஸோ மேபி நம்ம இங்கே சவுத் இந்தியாவிலேருந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா வர்த்தகத்தின் மூலமாக இந்த கல் வந்து அங்கே கொண்டு போகப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதே மாதிரி கௌடில்யர், சாணக்கியர் அல்லது விஷ்ணுகுப்தர் வேறு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4ஆம் நூற்றாண்டில் சந்திரகுப்த மௌரியரோட அமைச்சராக இருந்திருப்பாரு. ஸோ இவரும் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த புக் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புக்ல வந்து கொருண்டம் அல்லது குருந்தம் அப்படின்னு சொன்னா கடிமத்தன்மை கொண்ட சாணக்கல், அதாவது லைம்ஸ்டோனை தான் சாணக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சவுத் இந்தியாவில் இருந்ததா இவருடைய அர்த்த சாஸ்திரத்திலே வந்து சொல்லப்பட்டுள்ளது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் மேலும் கொருண்டம் அப்படிங்கிறது வந்து நார்வேல இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் புவியியல் ஆய்வுத்துறை அதிகாரிகளும் வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஸோ இதை பத்தி இன்னும் மேலும் தீவிரமாக ஆராய்ந்தால் எந்த ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா இதுவே நார்வேலும் இந்த கல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த சவுத் இந்தியாவுக்கும் இந்த நார்வேக்கும் எந்த காலத்துல வர்த்தக முறையானது நடந்துள்ளது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிந்து கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பை ஸ்குவாஷ் இந்தியா சாம்பியன். ஸோ உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தான் நடைபெற்றிருக்கும், சென்னையில். ஸோ இறுதி போட்டியில் ஹாங்காங் சீனாவை வீழ்த்தி இந்தியா வந்து முதன்முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை வந்து கைப்பற்றி இருக்கு. ஸோ இதில் கலந்து கொண்ட மொத்த அணிகள் அப்படின்னு பார்க்கும்போது 12 நாடுகள். ஸோ இதுக்கு முந்தைய வருடம் பார்த்தீங்க அப்படின்னா எகிப்து தான் பட்டத்தை வென்றிருக்கும். ஸோ இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க.